வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஆன்சல் புரோக்கிங் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ சவுத் இந்தியன் பேங்க் பை பண்ணிப்போம். இந்த அக்கௌண்ட் ஒரு டெமோ அக்கௌண்ட் அப்படின்றதுனால இதில் வந்து 2000 ரூபீஸ் தான் அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம். அதை வச்சு தான் எல்லாருக்கும் டெமோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க மார்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து நம்ம ஸ்டாக்ஸை பை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா மேலே சர்ச் டேபில் நம்ம என்ன ஸ்டாக்கை பை பண்ணணுமோ அந்த ஸ்டாக்குடைய நேம் என்டர் பண்ணணும். இப்போது மேலே சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணியிருக்கோம். சர்ச் கொடுத்தோன்னா கீழே ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள். சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணதுமே கீழே என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் பை பண்ண விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் என்எஸ்சின்னு கிளிக் பண்ணுவோம். என்எஸ்சின்னு கிளிக் பண்ணோடனே சிம்பிள் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. மேலே பாருங்கள் ஆட் ஆகிட்ருக்கோம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து என்எஸ்சியில் ஆட் ஆகிருக்கு. இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். அந்த சவுத் இந்தியன் பேங்க்கை கிளிக் பண்ணதுமே கீழே பாருங்கள் பை பண்ணுறீங்களா செல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. இப்போ நம்ம பைன்னு சொல்லிட்டு கொடுப்போம். பைன்னு கொடுத்ததுமே என்ன குவான்டிட்டி, அதாவது எத்தனை குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க, ஒரு குவான்டிட்டி வேணுமா 2 குவான்டிட்டி வேணுமான்னு கேட்குது. நம்ம வந்து எத்தனை குவான்டிட்டி வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டின்னு போட்டுப்போம். ப்ரைஸ் கேட்குது, நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு பை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இங்கே இருக்குது பாருங்கள் லிமிட் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர்னு சொல்லிட்டு 2 இருக்குது. லிமிட் ஆர்டர் இருந்தால் நீங்களே என்டர் பண்ணிக்கலாம் என்ன ப்ரைஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் மார்க்கெட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மார்க்கெட் செலக்ட் பண்ணதுனால என்ன ப்ரைஸுக்கு வந்து செல் பண்ண தயாராக இருக்காங்களோ செல்லர்ஸு, ஏன்னா ஒருத்தர் விற்றா தான் இன்னொருத்தரால் வாங்க முடியும். அவங்க என்ன ப்ரைஸுக்கு விற்க தயாராக இருக்காங்களோ அந்த ப்ரைஸுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹9.50 இருக்குது. சப்போஸ் செல்லர் வந்து ₹10 இருக்காங்க, இல்லைனா ₹12 இருக்காங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஆர்டரை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா டேரெக்டாக நமக்கு ₹10 வாங்கி கொடுத்துரும். நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டாக்கையும் கம்மியான ப்ரைஸில் வாங்கினா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதனால் நீங்கள் லிமிட் ஆர்டரை செலக்ட் பண்ணி வாங்கினா லிமிட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. சப்போஸ் இதுக்கான ப்ரைஸ் வந்து எனக்கு மார்க்கெட் ஆர்டரில் வாங்கினா கூட சரி, எனக்கு மொத்தம் பை பண்ணி கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம், மார்க்கெட் ஆர்டர்லேயே வாங்கிக்கலாம். இப்போது உங்களுக்கு முன்னாடியே தெரியணும் எந்த ப்ரைஸ்க்கு வந்து செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த சவுத் இந்தியன் பேங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் பிட்டிங் குவான்டிட்டி பிட்டிங் ப்ரைஸ்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். பையர்ஸ் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. ஒரு பையர் ₹9.45 ஆர்டர் போட்டிருக்காரு. அதுவே செல்லர் பார்த்தீங்கன்னா ₹9.50 தான் செல் பண்ண தயாராக இருக்கார். இப்போ நீங்கள் ₹9.45 போட்டு வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது பாருங்கள். இந்த குவான்டிட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக உங்களுடைய குவான்டிட்டியை முடிக்கும். உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆகும். ஆல்ரெடி நிறைய பேர் 5 lakh பீப்புள்கிட்ட மேலே ஆர்டர் போட்டிருக்காங்க ஆல்ரெடி ₹9.45. நீங்கள் ₹9.45ன்னா எங்கே போட்டிங்கன்னா இந்த குவான்டிட்டி கடைசியாக இருக்குது பாருங்கள். 5,50,549 பேருக்கு அடுத்ததாக நீங்கள் ஒரு குவான்டிட்டி போட்டதுனால இங்கே 49 இருக்கிறது 50 மாறிடும். அதுவே நீங்கள் 50 பைசாவுக்கு தயாராக இருக்கீங்க, அதாவது 9.50 வாங்க தயாராக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் வந்து உடனே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஏன்னா 9.50 ஆல்ரெடி செல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பை பண்ணுவோம். ஏன்னா ஒருத்தர் செல் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம இப்போ பைன்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு செல் பண்ணுறது வந்து 9.50 இருக்காருன்னா நம்ம 9.50 சொல்லிட்டு போட்டோன்னா நமக்கு வந்து உடனே பை ஆகிடும். இப்போ நம்ம வந்து 45 பைசாவுக்கே போடுவோம், லிமிட் ஆர்டர் வச்சுருக்கோம். இப்போது அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன எக்ஸ்சேஞ்ச் சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்க, என்எஸ்சியா பிஎஸ்சியான்னு செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்துட்டோம், குவான்டிட்டி பார்த்துட்டோம், லிமிட் ஆர்டரா மார்க்கெட் ஆர்டரான்றதையும் பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்க போகிற ஸ்டாக் வந்து டெலிவரியா, அதாவது நீங்கள் லாங் டைமுக்கு வச்சுக்க போகிறீங்களா இல்லை இன்ட்ராடேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இன்ட்ராடேனா நீங்கள் இன்றைக்கி வாங்கின ஸ்டாக்கை இன்றைக்கி ஈவினிங் 3:30க்கே விற்று கொடுத்துடும், அதுதான் இன்ட்ராடே. அதுவே டெலிவரின்றது லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம், எத்தனை வருஷனாலையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியும், அதுதான் டெலிவரி. இப்போ நீங்கள் நம்ம லாங் டைமுக்கு வாங்குகிறோன்னா டெலிவரின்னு கொடுத்துடணும். இன்ட்ராடேனா இன்ட்ராடேன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இன்ட்ராடே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாங்க போகிற ஸ்டாக் வந்து டெலிவரின்றதுனால டெலிவரின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம எல்லாமே என்டர் பண்ணியாச்சு. குவான்டிட்டி போட்டோம், லிமிட் ஆர்டர்னு செலக்ட் பண்ணிட்டோம், என்எஸ்சியா பிஎஸ்சியான்னு பார்த்துட்டு ப்ரைஸ் போட்டு டெலிவரின்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம லாங் டைமுக்கு வாங்குறதுனால டெலிவரி, ஷார்ட் டைம்னா இன்ட்ராடே. இது மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய இன்ட்ராடேவில் வாங்குறவங்க டெலிவரியில் வாங்குறதும், டெலிவரியில் நான் லாங் டைமுக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராடேவில் வாங்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் அதனுடைய ப்ரைஸே இருக்காது, நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஷேர் வந்து கிரெடிட்டே ஆகிருக்காது. அதனால தான் இது ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பைன்னு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பைன்னு கொடுத்தோடனே கன்ஃபார்ம் டு பை எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்டாக இருந்தால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கன்ஃபார்ம் டு பை கொடுத்துருங்க.
கொடுத்ததுமே ஆர்டர் பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்மளுடைய ஆர்டர்ஸ் டேபில் போய் பார்ப்போம். கீழே இருக்குது பாருங்கள், ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. நம்ம வந்து எத்தனை குவான்டிட்டி போட்டிருக்கோம், இதில் நீங்கள் 10 குவான்டிட்டி போட்டிருக்கீங்க. அதில் ஒரு குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அங்கே 0 இருக்கிற இடத்துல ஒரு குவான்டிட்டி இருக்கும், இந்த 1 இருக்கிற இடத்துல 9 இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிறதே ஒரே ஒரு குவான்டிட்டி தான், அதனால தான் பெண்டிங்கில் இருக்கிறது ஒரு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது ஓகே ஆனதுமே இந்த 1 வந்து இந்த 0 இருக்கிற இடத்துல 1 வந்துடும். இப்போ நம்ம ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து 9.45 பைசாவுக்கு யாராச்சும் செல் பண்ணுற தயாராக இருந்தாங்கன்னா அவங்க செல்னு கொடுத்த உடனே நமக்கு இந்த இடத்துல வந்து அவர் செல் பண்ண ஷேர் வந்து நமக்கு வந்து பை பண்ணி கொடுத்துடும் நம்மளுடைய அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பெண்டிங்கில் ஆர்டரில் இருக்கிறது இந்த பொசிஷன் இருக்குது பாருங்கள். இந்த பொசிஷனில் வந்து நம்மளுடைய ஆர்டர் வந்து வந்துட்டுருக்கும். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போதைக்கு நம்ம ஆர்டர் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. சப்போஸ் நமக்கு இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது நம்மளுடைய ஆர்டர் யாராச்சும் செல் பண்ணுற தயாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே ஓப்பன் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் பையர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே செல்லர்ஸ் தான். செல்லர்ஸ் வந்து 9.50 பைசாவுக்கு தான் தயாராக இருக்காங்க. அதே பையர்ஸ் பார்த்திங்கன்னா 9.45 பைசாவுக்கு தான் நம்ம பை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். 9.40, 9.35, 9.30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் எனக்கு 9.50க்கே போட்டுக்கலாம், ஆர்டர் வந்து எனக்கு 9.50 பைசாவுக்கே ஆர்டர் ப்ராசஸ் ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே மாடிஃபைன்னு இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண ஆர்டரே மாடிஃபை பண்ணிக்கிறோம். 9.45லேருந்து 9.50 மாடிஃபை பண்ணிட்டோன்னா இப்போ மாடிஃபை பண்ணி காட்டுற பாருங்க. மாடிஃபைன்னு வந்துடுச்சு. இப்போது நான் 9.50 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பைன்னு கொடுத்தேன்னா இப்போ என்னுடைய ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிடும். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே என்னுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ பெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டர் இருக்காது, பொசிஷனில் வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இங்கே பாருங்கள், சவுத் இந்தியன் பேங்க்கில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இது வந்து நான் லாங் டைம் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் போய் பார்த்தோன்னா சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு குவான்டிட்டி 9.50 பைசாவுக்கு பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 9.50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், நீங்கள் லாங் டைம் ஷார்ட் டைம் வாங்கி வச்சுருக்க ஷேரை ஜஸ்ட்டு நம்ம மார்க்கெட் ப்ரைஸையும் நம்ம என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ண போகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு போட்டு ஜஸ்ட்டு செல்னு கொடுத்தாவே செல் ஆகிடும். அதுவே நீங்கள் லாங் டைம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நிறைய ஆத்தரைசேஷன்லாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு ஸ்டாக் வந்து லாங் டைமுக்கு பை பண்ணியிருக்கிறது, எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி பை பண்ணுறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்போது ஆஞ்சல் ப்ரோக்கிங்கில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆஞ்சல் ப்ரோக்கிங்கில் தான் டெமோ காமிச்சிருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஆஞ்சல் ப்ரோக்கிங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையோ இல்லை ஃபஸ்ட் கமெண்டில் இருக்க லிங்க்கையோ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.